ஆண்டவரை அவரோடு உடன் நடந்து அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி நாம் இதோ அவரோடு இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம். இது இந்த ஆராதனையின் வேளையிலே, இந்த ஆசீர்வாதத்தின் வேளையிலே மீண்டுமாக நாம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். சற்று நேரத்திற்கு முன்பாக அருட்தந்தை அவர்கள் எப்படி ஆண்டவர் நடந்து சென்ற வீதிகளில் எல்லாம், எப்படி அவர் கடந்து சென்ற கிராமந்தோறும் நகர்கள் தோறும் மக்கள் அவரை அருகில் வந்து தொட்ட பொழுது அவரை தொட்ட அனைவருமே நலம் பெற்றார்கள் என்று சொல்லி நாம் கேட்டோம். அதே போல இன்னொரு சம்பவம், இயேசு ஒரு தெரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய ஒருவன் செல்வராய் இருந்தான். அவன் வரி தண்டுபவராயும் இருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை. அவன் உயரம் குறைவாக இருந்த போதிலும் அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அதற்காக அவன் என்ன செய்தான்? ஓடி சென்று ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டிருந்தான். அவன் ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டான். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவனும் இறங்கி வந்தான். அவன் எப்படி இறங்கி வந்தான் பாருங்க. அவன் விரைவா இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். அவன் விரைவா இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். அவரை பார்த்தால் போதும் என்று இருந்தவனுக்கு என்ன கிடைத்தது? மிகப்பெரியது ஒரு ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? இன்று போதகர் தன் வீட்டிற்கு உணவருந்து வருகிறார். இதோ வீதி வழியாய் கடந்து போனவர் என் வீட்டிற்கு வருகிறார் என்று சொல்லி அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பார்த்தால் போதும் என்று நினைத்தவனுக்கு உடன் அமர்ந்து உணவருந்துகிற அந்த பாக்கியம். அன்பிற்கினியவர்களே, இதோ கடந்து போகிறவர் வெறுமனே நமது வீதிகளில் மட்டும் கடந்து போகிறார். ஒவ்வொரு வீட்டிற்குள்ளுமாக அவர் நுழைகிறார். நீங்கள் அவரை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள், அவர் உங்களோடு தங்க ஆசைப்படுகிறார். அவர் உங்கள் வீட்டிற்கு அவர் வர ஆசைப்படுகிறார். அதனால்தான் அவரை ஆண்டவர் நம் வீதிகளில் கடந்து போகிறார். எல்லோர் வீட்டிலும் அவர் தங்க ஆசைப்படுகிறார். வீதிகளில் கடந்து போகிற இறைவன் நமது வீடுகளில் அவர் வாசம் செய்ய வருகிறார். அன்பிற்கினியவர்களே, மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். இன்றைக்கு எப்படி நாம் பெருந்திரளாய் ஆண்டவரோடு போய்கொண்டிருக்கிறோமோ அதுபோல பெருந்திரளான மக்கள், எப்பொழுதுமே இயேசுவோடு பெருந்திரளான கூட்டம் போய்கொண்டிருந்தது. அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, எப்படி நம்ம சற்று நேரத்துக்கு முன் ஃபாதர் சொன்னாங்க இல்லையா, பார்த்திமே என்கிற அந்த பிறவி குருடர் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டபொழுது அவருக்கு இறங்கி அவருக்கு பார்வை தந்த இறைவன் தாமே இன்னொரு தொழுநோயாளரை சந்திக்கிறார். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரத்தில் அவர் என்ன கேட்கிறார் பாருங்க. ஒருவர் வந்து அவரை பணிந்து, ரொம்ப முக்கியமானது, ஆண்டவரிடத்தில் வந்து அவரை பணிந்து, ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் சொல்றார். ஐயா நீர் விரும்பினால், இயேசு பார்த்து என்ன சொல்ற? நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க விரும்பினேன்னா நடக்கும். அப்ப நீங்க விரும்பலன்னா நான் என்ன செய்ய முடியாது? குணமடைய முடியாது. நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு என்ன செய்யறாரு? கையை நீட்டி அவரை தொட்டு என்ன சொல்றாரு? நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். நான் விரும்புகிறேன். இன்றைக்கு எல்லோருமே இயேசுவை நோக்கி நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் விரும்பினால் நீங்க எனக்கு இதை செய்ய முடியும். உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? அது குடும்பத்தில் ஒரு கஷ்டமாக இருக்கலாம்,
கடன் தொல்லையாக இருக்கலாம், ஒரு தேவையாக இருக்கலாம், ஒரு பண தேவையாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருள் தேவையாக இருக்கலாம், வீட்டில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சண்டை சச்சரவுகளோடு இருக்கலாம், அல்லது தந்தையோ சகோதரனோ அல்லது கணவரோ அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கிற மகனோ குடிப்பழக்கத்திற்கோ போதை பழக்கத்திற்கோ அடிமையாகி என்ன செய்யலாம், அவன் குடும்பத்தில் மிகப்பெரியதொரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கலாம். என்ன செய்யணும்? நீங்க ஆண்டவரே நீர் விரும்பினால் அவனை நீங்கள் மனமாற்ற முடியும். ஆண்டவரே நீர் விரும்பினால் எமது குடும்பத்திலே சமாதானத்தை தர முடியும். ஆண்டவரே நீர் விரும்பினால் எங்களது குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லையை நீக்க முடியும். ஆண்டவரே நீர் விரும்பினால் தடைபட்டிருக்கிற இந்த கல்யாணம் திருமணம் நடைபெற முடியும். ஆண்டவரே நீர் விரும்பினால் இந்த தடை நீங்கும். ஆண்டவரே நீர் விரும்பினால் இந்த எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி கேளுங்க. ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனசுல நீங்க வச்சிருப்பீங்க, ஆண்டவரே நீர் நம்பினா, நீர் விரும்பினா, நான் விரும்புறேன், எனக்கு தேவை, எனக்கு ஆசை, ஆனால் நீர் விரும்பினால் இதை சொல்லுங்க. ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை குணப்படுத்தும். ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது கடன் தொல்லையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது குடும்பத்திற்கு சமாதானத்தை தந்தருளும். ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது கணவன், எனது சகோதரன், எனது தந்தை, எனது மகன் குடிப்பழக்கத்திலிருந்து போதை பழக்கத்திலிருந்து விடுபட உதவி செய்யும். ஆண்டவரே நீர் விரும்பினால் இதோ எமது குடும்பத்திலே நாங்கள் சந்தித்திருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி கேளுங்க. ஆனால் முதலில் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீர் விரும்பினார். இந்த வார்த்தைகளை மனதில் தாங்கியவர்களாய் இந்த பாடலை தந்தையவர்கள் பாட நம் ஆண்டவரை உற்று நோக்கிய வண்ணமாய் அவரை நோக்கி ஆராதித்து ஜெபிப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா.
என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாண்டவரே, நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நாங்கள் வாழ்வதும் வீணானது என்பதை நாங்கள் முழுமையாய் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த புனித நாளின் மது இரண்டாவது நற்கருணை ஆசீரின் அனுபவத்தை பெற விரும்புகிறோம். இதோ இந்த இரண்டாம் இடம் நீர் கடந்து வந்திருக்கிறீர். இந்த பகுதியில் வாழ்கிற மக்களை, எம் சகோதர சகோதரிகளை, இந்த குடும்பங்களை உமது அருள் கரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உமது இறை வார்த்தையை தந்தை பகிர்ந்த பொழுது அந்த தொழுநோயாளர், ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோயை குணப்படுத்த உம்மால் கூடும் என்று பணிந்து உம்மீது நம்பிக்கையோடு அந்த மன்றாட்டின் அழகான ஜபத்தை ஏறெடுத்தாரே, அதே ஜபத்தை நாங்களும் இங்கே கூடி நிற்கிற ஒவ்வொருவரும், இந்த பகுதி வாழ் மக்களும் உம்மிடம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையை நீர் அறிந்திருக்கிறவர். இதோ நீர் விரும்பினால் எங்கள் தேவையை நிறைவேற்ற உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே. நீர் விரும்பினால் கொடுமையான போதை குடிப்பழக்கத்திலிருந்து எம் தந்தையரை, எம் சகோதரர்களை, குடும்பத் தலைவர்களை, கணவனை, பிள்ளைகளை நீர் மீட்டு கொண்டு வர உம்மால் கூடும் ஆண்டவரே. இதோ அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? இந்த பழக்கம் ஊறிப்போய் இந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியவில்லையே, விடுதலை பெற முடியவில்லையே என்று ஏங்குகிற அந்த கண்ணீரின் நம்பிக்கை நிறைந்த அந்த முது பிள்ளைகளை நீர் பாரும் ஆண்டவரே. அவர்களை நீர் குணப்படுத்தும். நீர் விரும்பினால் அவர்களை மீட்டு கொண்டு வர உம்மால் கூடும் ஆண்டவரே. நீர் விரும்பினால் நாங்கள் இழந்திருக்கிற எங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை உம்மால் கொடுக்க முடியும் ஆண்டவரே. நீர் விரும்பினால் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா தீமைகளை, பிரச்சனைகளை நீர் எங்களிடமிருந்து அகற்ற முடியும் ஆண்டவரே. நீர் விரும்பினால் எம் பிள்ளைகளுக்கு தேவை நல்ல வேலை வாய்ப்பை தந்து ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. நீர் விரும்பினால் எம் பிள்ளைகள் நன்றாக படித்து அறிவு ஞானத்தோடு வளர்வதற்கு, தெய்வ பயத்தோடு வளர்வதற்கு அவர்களுக்கு தக்க வழியை நீர் காட்டுவீர் ஆண்டவரே. நீர் விரும்பினால் எங்கள் கிராமத்தில், எங்கள் தெருக்களில், எங்கள் குடும்பங்களில் உமது இறை பேராற்றலின் பிரசன்னம் நிலையாய் உழவச் செய்ய முடியும் ஆண்டவரே. நீர் விரும்பினால் எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றி வழிநடத்த முடியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உமது திருவுலத்திற்கு, உமது பேரன்பிற்கு, உமது இறை திருவுல ஞானத்திற்கே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கைவிடாமல் ஆண்டு வழிநடத்தும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயர் யுவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவே. புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்
புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.